என் குருவே துணை. இப்போ ஜாதக ரீதியா பார்க்கும்போது, எல்லாரும் இப்போ ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ காலைல எழுந்த உடனே வீட்ல டிவி சேனல்ல எது போகுதுன்னு சொன்னா, ஜாதகத்த பத்தி தான் பார்க்குறாங்க. அதுல ஒரு ஒரு ராசிக்கு என்ன நடக்குது, அத பத்தி தான் பார்க்குறாங்க இப்போ. சரி அது ஒரு பக்கமா இருக்கட்டும். இப்போ நம்ப மாந்திரீக துறையில வந்து சில விஷயங்கள் இருக்கு. எப்படின்னா, மாந்திரீக ஜாதகம் பார்க்கும் முறை. மாந்திரீகத்து முறையிலேயே ஒரு மனிதனுக்கு பிறக்கும்போதே என்ன ராசி, நட்சத்திரம், என்ன எழுத்துக்கள் வருது, பேர் எப்படி வைக்கிறதுன்னு முறைகள் உண்டு மாந்திரீகத்திலேயே. அந்த முறை பிரகாரம் பார்க்கும்போது 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள் இருக்குது. இதுல இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா? அதுல தான் யாரெல்லாம் வந்து இந்த உலகத்துல பொறந்திருக்காங்களோ, அந்தந்த நேரத்துல அந்தந்த நட்சத்திரங்கள் இருக்குதோ பொறக்கிற நேரத்துல அதுதான் அவங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? அப்போ இந்த உலகத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ, மனிதனா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு நட்சத்திரத்துல அவங்க பொறந்திருப்பாங்க. அந்த நட்சத்திர நாமம், அந்த நட்சத்திரக்குரிய ராசி, அந்த நட்சத்திரக்குரிய எழுத்துக்கள் வச்சு தான் வந்து அவங்க பேரு வந்து நிர்ணயிப்பாங்க. அந்த பேரு வச்சு தான் கூப்பிடுவாங்க. அப்போ அவன் ஒரு மனிதன் பிறக்க தொட்டு அவனுக்கு வந்து ராசி நட்சத்திரம், நட்சத்திரத்தோட இணைப்பு, கிரகத்தோட இணைப்பு அவனுக்கு ஏற்படுத்தி குடுத்துடுறாங்க. இதான உண்ம. அப்போ இந்த விஷயத்த தொட்டு நம்ம பார்க்கும்போது, மாந்திரீக துறையில அதர்வண வேதத்துல சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் இருக்கான்னு சொன்னா, அதர்வண காளி. காளி தெய்வம். அற்புதமான சக்தி வாய்ந்த அந்த காளி தெய்வம். அந்த காளி தெய்வத்துக்கிட்ட இருக்கிறது யாருன்னு பார்த்தா, வேதாளங்கள். வேதாளம்னு சொல்லுவாங்க. இது நெறைய வேதாளங்க இருக்கு. அது ஒரு இனம். வேதாளம்ன்றது ஒரு இனம். அதுதான் வந்து காளிகாம்மா கூட வந்து பணியாட்களா, தேவதைகளா, சக்திகளா, காளிகாம்மா கூடயே அது வந்து பரிவாரங்களா இருக்குது. அந்த சக்திக்கு இது பரிவாரங்களா இருக்குது. அந்த மாரி பரிவாரங்களா இருக்கக்கூடிய இந்த வேதாளங்கள் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் உண்டு. 27 நட்சத்திரங்களுக்கு 27 வேதாளங்கள் அமைச்சிருக்காங்க சித்தர்கள். நம்ம முன்னோர்கள் அமைச்சிருக்காங்க. அப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரம் பிறக்குறாங்கன்னா, அதுக்குரிய வேதாளம் இருக்குது. அது வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில பிறக்கக்கூடிய அந்த நபர் வந்து அந்த வேதாளத்த வணங்கி பூஜை பண்ணி வந்தாங்கன்னா, அந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்க மனுஷனுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, என்னென்ன துன்பங்கள் இருந்தாலும் சரி, எந்த வகை தோஷங்கள் இருந்தாலும் சரி, அந்த வேதாளம் வந்து அவங்கள நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். இது உண்மை. இந்த மாரி 27 நட்சத்திரங்களுக்கு இருக்கு. அது பூஜை புனஸ்காரங்கள் இருக்கு. அந்த வேதாளத்து பேரு இருக்கு. அந்த வேதாளத்த வழிமுறைப்படுத்துற விதானம் இருக்கு. அது பூஜை பண்ற தன்மையும் இருக்கு. இது யாருக்கெல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, இல்ல இதுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு நெனைக்கிறீங்களோ, என்னோட நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நேர்ல வாங்க. உங்களுக்குரிய வேதாளத்த மந்திரத்த கத்துக்குங்க. அது பூஜை பண்ணுங்க. அது முறையா பூஜை பண்ணும்போது உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். உங்களுக்கு எந்த கஷ்டம் அணுக விடாது. என்ன துன்பங்கள் அணுக விடாது. அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆவலையோ, இல்ல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆவலையோ, இல்ல வந்து ஒரு இடம் வாங்கலையோ, வீடு கட்டலையோ, எதுவா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில அது வந்து நடத்தி குடுக்கும் அந்த வேதாளம். இது அற்புதமான சக்தி அது வேதாளம்ன்றது. இது வந்து மக்களுக்கு நெறைய பேருக்கு இது தெரிய வரல.
ஏன்னா மாந்திரீகத்துல இருக்கிறவங்க இது வந்து நெறைய பேர் தெரிவிக்கல. ஒரு 27 நட்சத்திரங்களுக்கு ஒரு 27 வேதாளங்க இருக்கு. இது வந்து இப்படியான துணை இப்படியான்னு இது தெரிவிக்காம மறைமுகமா வச்சுட்டாங்க. அதனால என் குருமார்களோட அருளோட அவங்கள கேட்டு தான் நான் இது உங்களுக்கு சொல்றேன். அதனால இந்த முறை அற்புதமான முறை பயன்படுத்துக்குங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய!